வெளிநாடுகளுக்கான இலங்கை தூதுக்குழுக்களின் தலைவர்களாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ராஜதந்திரிகள் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியவை நேற்று பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ள தர்ஷன எம் பெரேரா, ஆஸ்திரிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி டயனி மெண்டிஸ், எத்தியோப்பியா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி NIT பரணவிதான, ஈரானுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் MI பசிஹா அஸ்மி, இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள சமன்குமார சந்திரசிறி மற்றும் பாலஸ்தீனத்திற்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள ஃபாரூக் ஃபவுசர் ஆகியோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுக்குழு தலைவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய, இலங்கையின் தேசிய நலன்களை முன்னெடுப்பதில் அவர்களின் பணிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அத்துடன் நாட்டின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வதில் அவர்களின் கூட்டு பொறுப்பு குறித்தும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தத்தமது நாடுகள் மற்றும் சர்வதேச தளங்களில் நிலைமையான தொழில்முறை சார்ந்த மற்றும் மூலோபாய ரீதியான ஈடுபாடுகளின் ஊடாக சர்வதேச ரீதியில் இலங்கையை பற்றிய நேர்மறையான மற்றும் நம்பகமான பிம்பத்தை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் இதன்போது தெளிவுபடுத்தினார். இச்சந்திப்பில் பிரதமரின் செயலாளர், பிரதமரின் மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகா பொகவத்த மற்றும் நியமனம் பெற்ற தூதுக்குழு தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.